Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல நியூ கிரிமினல் லாஸ் பத்தி பார்க்கலாம். ரீசெண்டா முடிஞ்ச எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चनன்றதை கேட்டிருக்காங்க. சோ அப்கமிங்கா கண்டக்ட் பண்ண போற எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸா இருக்கட்டும், அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चनன்றதை கேட்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணலாம். நியூ கிரிமினல் லாஸ்ங்கறப்போ பிஎன்எஸ், பிஎஸ்ஏ அண்ட் பிஎன்எஸ்எஸ் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதோட சேர்த்து போக்சோ ஆக்டை பற்றியும் பார்க்கலாம். ஏன்னா இதில் இருந்தும் எக்ஸாம்ஸில் கொஷின்ன்றதை கேட்குறாங்க. ஸோ இந்த நியூ கிரிமினல் லாவோடைய இங்கிலீஷ் நோட்ஸ் அண்ட் இதோடைய தமிழ் நோட்ஸ் ரெண்டுமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு போதுமானதாக இருக்கும். இந்த நியூ கிரிமினல் லாஸுங்கிறது இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுது, அதாவது 1 ஜூலை 2024 அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆனது, நடைமுறைக்கு வந்தது தான் இந்த நியூ கிரிமினல் லாஸ். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷோட டைம் பீரியட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண லா தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அந்த லால நிறைய குறைபாடுகள் இருந்தது. தற்போதைய கரண்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த லா அப்ளிகேபிள் ஆகாமல் இருந்ததெல்லாம் நிறைய குறைகள் இருந்தது தான் இந்த புது கிரிமினல் லாஸை நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசனுங்கிறது. ஸோ என்னெல்லாம் மெயின் காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, டெரரிசம் பற்றியோ, ஆர்கனைஸ்டு கிரைம் பற்றியோ, மாப் வைலன்ஸ் பற்றி இதை பற்றின போதுமான கிளியரான விளக்கங்கிறது அந்த பழைய கிரிமினலால இல்லாமல் இருந்தது. டிஜிட்டல் எவிடன்ஸ், இப்போ டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ் ஆன காலகட்டத்தில் டிஜிட்டல் எவிடன்ஸுக்கான போதுமான அளவில் ரெகக்னேஷன் இல்லாமல் இருந்தது. இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், ட்ரையலாக இருக்கட்டும், அது ரொம்ப காலமாக நடக்கிறது. இது ஒரு பாதிக்கப்பட்டவங்க இன்னும் கஷ்டப்படுறதுக்கும், குற்றம் பண்ணவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிவகையாக அமைகிறதுங்கிறதும், பாதிக்கப்பட்டவங்க அண்ட் சாட்சி சொல்லவங்களுக்கான பாதுகாப்பு வழங்குறதுக்கான போதுமான அளவுக்கான சட்டங்கிறது இல்லாமல் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம இப்போ புது லாவை ஃபாலோ பண்ணுறதுக்கானது. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷோட டைம் பீரியடில் இந்த லா கொண்டு வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனால அது முழுக்க அரசை பாதுகாக்கிறது, அரசை மனசில் வச்சு அந்த சட்டங்கள்லாம் ஈட்டிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் லா எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாகவும் கான்ஸ்டியூஷனல் பேஸ் பண்ணியும் மக்களை மனசில் வச்சு உருவாக்கின லாவாக எல்லாமே இருக்கு. இந்த புது கிரிமினல் லா பிஎன்எஸ், பிஎஸ்ஏ அண்ட் பிஎன்எஸ்எஸ் இது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல 11 ஆகஸ்ட் 2023 பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருப்பாங்க பார்லிமெண்ட்ல. லோக்சபால பார்த்தீங்கன்னா 20 டிசம்பர் 2023 ஒப்புதல் கிடைச்சிருக்கும். அதுக்கு அடுத்த நாள் 21 டிசம்பர்ல ராஜ்யசபாவுக்கும் ஒப்புதல் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமா பிரசிடென்ட் 25 டிசம்பர் இதுக்கு ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க. இது நடைமுறைக்கு வந்தது தான் 1 ஜூலை 2024ங்கிறது. ஸோ இதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய கேஸாக இருக்கட்டும், ப்ரொசீஜர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த புது கிரிமினல் லா பேஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட்ன்றதை பண்றாங்க. இந்த பழைய கிரிமினல் லா என்ன, எந்த இதெல்லாம் எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, ஒவ்வொரு லாவும் எதை மெயின் ஃபோக்கஸா பண்ணுதுன்றது இப்போ பார்த்துடலாம். ஐபிசி இந்தியன் பீனல் கோட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது 1868 இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் பிஎன்எஸ் வந்திருக்கும். அதாவது பிஎன்எஸ்னா பாரதிய நியாய சங்கிதா 2023 ஆக்ட். இதுல மொத்தம் 358 செக்ஷன் இருக்கு. ஆக்சுவலா இந்த பிஎன்எஸ் ஐபிசிங்கிறது என்னதுன்னா, ஐபிசி ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் பிஎன்எஸ் வந்திருக்கும். ஆக்சுவலாக பிஎன்எஸ் என்ன பண்ணுனா, எது குற்றம், அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனைன்னு சொல்றதுதான் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் உடைய வேலை. சிஆர்பிசி 1973 இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பிஎன்எஸ்எஸ்ங்கிறத ஆக்ட் 531 செக்ஷன் ஒன்று. இது என்னதுன்னா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகி கோர்ட்ல எப்படி ப்ரொசீஜர் நடக்கணும், எப்படி ஜட்ஜ்மெண்ட் வழங்கணும், இதை சொல்றது தான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரை பேஸ் பண்ணதான் இந்த பிஎன்எஸ்எஸ்ங்கிறது. எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் பாரதிய சக்ஷா அதிநியம்ங்கிற இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இதுல மொத்தம் 170 செக்ஷன் இருக்கு. இது எதை பேஸ் பண்ணினா, எது எவிடன்ஸ், எது வேலிடேட் பண்ண முடியும், எதெல்லாம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் சொல்றப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாம், இதை சொல்றதுதான் இந்த பிஎஸ்ஏங்கிறது. ஸோ முன்னாடி இருந்த இந்த 3 பழைய லாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த புது 3 லாங்கிறது வந்திருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு லாலையுமே எதை புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நம்ம நீங்கள் எல்லாருமே ஒன் டே எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ அதை மெயின் ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டு என்னெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஎன்எஸ்ங்கிறது பாரதிய நியாய சங்கிதா ஐபிசியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல 511 செக்ஷனுங்கிறது இருந்திருக்கும், அதை இப்போ 358 செக்ஷனாக மாற்றிருப்பாங்க. இந்த புது பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா பனிஷ் பண்ணுறதை மட்டுமே மெயின் மோட்டிவாக இல்லாமல் திருத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், விக்டிம் சென்ட்ரிக்கா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா அவங்கள மெயின் ஃபோக்கஸ்ல பண்ணிட்டு இந்த சட்டம்ங்கிறது இயற்றிருப்பாங்க. இதுல நேச்சர் ஆஃப் கிரைமோடைய தன்மையை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் எல்லாமே இயற்றிருப்பாங்க இந்த பிஎன்எஸ் ஆக்ட்ல. இதுல இந்த பிஎன்எஸ்ங்கிறது முழுக்க கிரைம் என்ன, அதோட பனிஷ்மெண்ட் என்னங்கிறத பேசக்கூடிய ஒரு கிரிமினல் லா.
இதுல நிறைய சட்டங்கள் வந்து முன்னாடி தெளிவா இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த டைம் புதுசா தெளிவா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்துல முன்னாடி இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த டைம் இன்க்ளூடும் பண்ணியிருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமானதுங்கிறது பாத்தீங்கன்னா புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண அஃபென்ஸ்ல மாப் லிஞ்சிங். மாப் லிஞ்சிங்னா என்னதுன்னா ஒரு 5ல இருந்து 5க்கு மேற்பட்ட பீப்புள் வந்து கூட்டமா சேர்ந்துக்கிட்டு ஃபேக் நியூஸ் பரவும்ல. அதாவது இப்போ குழந்தை இவங்கெல்லாம் கடத்துறாங்க, இந்த குரூப் ஆஃப் பீப்புள்லாம் வந்துக்கிட்டு வீடு வீடா புகுந்து திருடுறாங்கன்ற ஒரு ரூமர் வர்றப்போ, ஒரு செய்தி வர்றப்போ, அப்பாவியா சில பேரை பிடிச்சு அடிச்சு ஊர்ல கெட்டி வச்சு அடிச்சு கொள்றதுன்றது இருக்குல்ல, அதை தான் மாப் லிஞ்சிங்னு சொல்லுவோம். இதை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரைமா கிரிமினல் ஆல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 5ல இருந்து 5க்கு மேற்பட்டவங்க இதை பண்றப்போ அது ஒரு அஃபென்ஸாவே இது பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த அஃபென்ஸுங்கிறது அப்ளை ஆகும். ஆயுள் தண்டனை, மரண தண்டனையை இதுக்கு பனிஷ்மெண்டா வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி இந்த மாதிரி கூட்டமா சேர்ந்து இது பண்றப்போ இதுக்கு போதுமான அளவு இதுதான் டெஃபனிஷன்ங்கிற மாதிரியான இல்லாம இருந்ததுனால பாத்தீங்கன்னா அந்த கேப்பை இந்த புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த மாப் லிஞ்சிங்ன்றதை ஃபில் பண்ணுது. இது முக்கியமான ஒன்று. அடுத்தது ஆர்கனைஸ்டு கிரைம். ஆர்கனைஸ்டு கிரைம்ங்கிற கேட்டகரியில பாத்தீங்கன்னா கிரைம் சிண்டிகேட்ஸ் பண்றது, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் குழுக்களா சேர்ந்து பண்றது, ஃபினான்ஷியலா குரூப்பா மக்கள் சேர்ந்துக்கிட்டு ஃபினான்ஷியல் ஃப்ராட் பண்றது, லொஜிஸ்டிக்கல் நெட்வொர்க் அதாவது வெப்பன் இந்த மாதிரி இது எல்லாமே ஆர்கனைஸ்டு கிரைமிங் கீழே கொண்டு வந்துட்டு இதற்கான தண்டனை எல்லாத்தையுமே இன்னும் ஸ்ட்ரிக்ட்னு வந்து பண்ணியிருக்காங்க. இது புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அடுத்தது டெரரிசம். டெரரிசம்ங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனித்தனியாக ஸ்பெஷல் லாலாம் இருக்கும். அந்த லாவை கரெக்டாக யூஸ் பண்ணல, கரெக்டாக மென்ஷன் பண்ணலங்கிறப்போ தப்பு பண்ணவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கு. அதை சரி பண்றதுக்காக இந்த டைம் கிரிமினல் லால கோர் கிரிமினல் லாலையே பார்த்தீங்கன்னா டெரரிசத்தை ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பெஷலா எதுவுமே சரியா யூஸ் பண்ணாதங்கிற பட்சத்துல இந்த கோர் லாலையே இது இருக்கிறதுனால அந்த தண்டனை பண்ணியிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமா பனிஷ்மெண்ட்டுங்கிறது கிடைக்கும். ஸோ டெரரிசத்தை இந்த டைம் கோர் கிரிமினல் லாலையே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஃபால்ஸ் ப்ராமிஸ் டு மேரி, கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்லி பொய்யா ஏமாத்துறது, அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஒரு கிரைமாவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செக்ஷுவலாக அவங்கள ஏமாத்துறதா இருக்கட்டும், அவங்களுடைய சம்மதத்தை தப்பா யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கிரைமாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சூசைட் பண்றது கிரைமா இருந்ததை இப்போ அது வந்து கிரைம் இல்லைன்னு மாற்றி அதை ஒரு மென்டல் இல்னஸாக மாற்றி அதை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் என்ன பண்ணுமோ அதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் அப்படி பண்ணுறவங்களை எப்படி கவுன்சிலிங் கொடுக்காது, இதெல்லாமே வந்து இந்த கிரிமினல் லால வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கிரிமினல் லாங்கிறது பனிஷ்மெண்ட் எதை பற்றிங்கிறது பேசும், பிஎன்எஸ்ங்கிறது. ஸோ இந்த பிஎன்எஸ்ங்கிறது கிரைம் என்ன, அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன. இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண கிரைம்லாம் என்னன்னு பார்த்தோம். இப்போ பனிஷ்மெண்ட்ஸ். இந்த பனிஷ்மெண்ட்ஸில் சில குற்றங்கள் வந்து பெட்டி அஃபென்ஸாக இருக்கும். அந்த அஃபென்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டு ஜெயிலோடைய கூட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்றதை பார்த்தீங்கன்னா அவங்கள திருத்துறதுக்காக, அவங்கள மாற்றி அமைக்கிறதுக்காக கம்யூனிட்டி சர்வீஸை வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நிறைய அஃபென்ஸை எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த பிஎன்எஸ்ங்கிறது ஐபிசியில் இருந்த மேஜரான விஷயங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள் எலிமினேட் ஆயிருக்கும். அதில் முக்கியமானதுங்கிறது செக்ஷன் 377. 377ங்கிறது என்னதுன்னா சேம் செக்ஸ் வச்சுக்கிறது, ஹோமோசெக்சுவல்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ குற்றம் இல்லைன்றது சுப்ரீம் கோர்ட் இதில் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் அந்த செக்ஷனை அப்படியே வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அடல்டரி ரிலேட்டடான அஃபென்ஸு, அதுக்கப்புறம் தக் ரிலேட்டட் காலனிக்கல் பீரியட்லேருந்து தக் ரிலேட்டடான அந்த அஃபென்ஸை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஜெண்டர் பேஸ் பண்ண சில ப்ரொவின்சஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து புது சட்டத்தில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்தது எதெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, நியூ கான்செப்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செடிஷனுங்கிற அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக த்ரெட்டனிங் டு சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி டு இந்தியா இப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. ஓகே, தேச துரோகமாக வந்து மாற்றிருக்காங்க. அடுத்தது ஃபேக் நியூஸ் பரப்புறது இருக்குல்ல, அதை ஒரு கிரிமினலைசிங் ஆக்டிவிட்டியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டாயமாக மினிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறத ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுறதை பொறுத்து அந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பை பொறுத்து ஃபைன் கொடுக்கறத கிரேடட் பனிஷ்மெண்ட்டுங்கிற கிரேடட் ஃபைனுங்கிற மாதிரியானதாக வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா அலட்சியத்தின் பேரால் நடக்கக்கூடிய விபத்துகள், இறப்புகள் இருக்கா, ரேஷ் டிரைவிங் பண்ணுறது, இல்லைனா பின்னாடி பார்த்துக்கலாங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும், கவனச்சிதறலாம் இருக்குது. அந்த இதை எல்லாத்தையுமே கட்டாயமாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டாங்க ஒரு ஃபைன் கட்டுருங்க, இல்லைனா சின்ன அப்படி இல்லாமல் அதையுமே ஒரு கொலை பண்ணாங்க அந்த கேட்டகரியில் வந்து கன்சிடர் பண்ணணுன்றது இருக்காங்க. இந்த பிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம்னு பார்த்துலாம். முதல் பிரச்சனைங்கிறது
0ல இருந்து 7 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு அவங்க பண்றது சரியா தப்பான்றது தெரியாது, சட்டத்தை பத்தின அந்த அறிவும் இருக்காது. அப்படிங்கிறப்ப அவங்க கிரைம் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதே இது 7ல இருந்து 12 வயசு வரைக்கும் அது எக்ஸ்டெண்டபிள். அதாவது 7ல இருந்து 12 வயசு உள்ள இந்த ஒரு 10 வயசு குழந்தை இருக்குன்னா அதுக்கு அதை தெரிஞ்சு பண்ணிச்சா தெரியாத பண்ணிச்சாங்கிறத பொறுத்து அதுக்கு தண்டனை கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லையா இருக்கும், அது டிட்டர்மைன் பண்ணப்படும். இது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கு இந்த புது பிஎன்எஸ்லையும். அடுத்தது சைல்டு ரிலேட்டடான அஃபென்ஸுக்கு இன்னுமே தெளிவான விளக்கங்கள் இந்த பிஎன்எஸ்ல இல்லாமல் இருக்கு. ஓல்டு ரேப் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ப்ரொவின்சஸ் எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஆல்ரெடி இருந்ததுலேயே ஜெண்டர் பயாஸ்ட் பேஸ் பண்ணதெல்லாம் இருந்தது, அதனால தான் போக்ஸ் ஆக்ட்லாம் வந்ததா இருக்கட்டும். ஸோ அது பிரச்சனை இன்னுமே இருக்கு. அதுக்கப்புறமா ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டியோட அவர் சொன்ன அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாம தான் இருக்கு. ஆக்சுவலாக ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டிங்கிறது 2012 நிர்பயா கேஸ் இருக்கா, அதுக்கப்புறம் வைக்கப்பட்ட ஒரு கமிட்டியில் இவர் நிறையா சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பார். அதாவது ஃபாஸ்ட்டாக ட்ரையல் நடத்தணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கான நிவாரணங்களாக இருக்கட்டும், தண்டனை இது பண்ணவங்களுக்காக இருக்கட்டும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரையல் நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது, போலீஸ் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுக்காமல் இருக்காங்கன்னா அவங்களுக்குமே அதற்கான தண்டனைகள் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஆனால் அந்த சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிஎன்எஸ்லையும் இக்னோர் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நீ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி நிர்பயா கேஸோட ரிலேட் ஆனதுங்கிறது. இப்போ பிஎன்எஸ்எஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பிஎன்எஸ்எஸ்ங்கிறது சிஆர்பிசி 1973 ரீப்ளேஸ்மெண்ட். இந்த லாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது தான் இந்த பிஎன்எஸ்எஸ்ங்கிறது. இதில் 531 செக்ஷன் இருக்கு. பழைய இதில் 177 செக்ஷன்ஸை வந்து திருத்திருப்பாங்க, 9 புது செக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, 14 இதை டெலீட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டியன் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிற ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக மெட்ரோபாலிட்டியன் சிட்டிக்கெல்லாம் இருக்கக்கூடியது தான் மெட்ரோபாலிட்டியன் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறது. மற்ற இதுக்கு இருக்கக்கூடியவங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே இருந்தது, டிஃப்ரெண்டாக இருந்ததை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிற அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு எல்லாமே ஒரே மாதிரி மாற்றிருப்பாங்க. யூனிஃபார்ம் கிரிமினல் ப்ரொசீஜர், எல்லா இதுக்குமே கரெக்டான சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் எல்லா இந்தியாலையுமே, அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானதுங்கிறது இதுதான், ஜீரோ எஃப்ஐஆர். ஜீரோ எஃப்ஐஆருங்கிறது என்னன்னா, ஒரு கிரைம் வந்து ஒரு இடத்துல நடந்திருக்கும், அந்த இடத்துல தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்து நமக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜீரோ எஃப்ஐஆருங்கிறது என்னன்னா, நீங்கள் அந்த கிரைம் நடந்த அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் கிடையாது. வேறு எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணாலும் நீங்கள் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணலாம். அந்த எஃப்ஐஆருங்கிறது அது எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வருதோ அந்த ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபருங்கிறத பண்ணுவாங்க. இது நம்ம அந்த நீதியை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். அந்த ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அங்கே ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம வேறு ஸ்டேஷன் ரிஜிஸ்டர் பண்ணி இங்கே கொண்டு வர முடியும். ஸோ ஜீரோ எஃப்ஐஆருங்கிறது தான் எந்த இடத்துலனாலும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். அந்த ஸ்டேஷன் எதுக்குள்ளே வருதோ அந்த குற்றம் எங்கே வருதோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இஎஃப்ஐஆருங்கிறது என்னன்னா, நம்ம எலக்ட்ரிக்கலி வந்து நம்ம 3 டேஸ்க்குள்ளே வந்து எஃப்ஐஆருங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதன் மூலமாக டேரெக்டாக நம்ம ஸ்டேஷனுக்கு போகணும்னு கிடையாது. இஎஃப்ஐஆருங்கிறது எலக்ட்ரானிக் எஃப்ஐஆர், ஸ்டேஷனுக்கு போகணும் கிடையாது, அங்கே ஹராஸ்மெண்ட் நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டாம். ஸோ இஎஃப்ஐஆருங்கிறதுமே முக்கியமான ஒன்று இந்த பிஎன்எஸ்எஸ்ல. அடுத்தது அரெஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா, அதாவது அரெஸ்ட் பண்ணுறதுனால ஜெயிலில் தான் நிறைய ஓவர் க்ரௌட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணாமல் இப்போ ஒரு சில குற்றங்கள் வந்து கம்மியான தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்களாக இருக்கும், அந்த குற்றங்களுக்கு அரெஸ்ட் தேவையில்லாமல் செக்யூரிட்டி பாண்ட் ப்ரொவைட் பண்ணுறது, இல்லை இவங்க தப்பிச்சு போக மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் செக்யூரிட்டி பாண்ட் ப்ரொவைட் பண்ணுறது. நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், எப்போ கூட்டாலும் நான் ஆஜர் கூட்டாலும் நான் வந்து அப்பியர் ஆவேன்னு சொல்லி ஒரு பாண்ட் வந்து செக்யூர் பண்ணுறது. ஸோ இது ஆல்டர்னேட்டிவ் அரெஸ்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெயில் அண்ட் டிடென்ஷன் ப்ரொவிஷன், அதாவது பெயில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட், அதுக்கப்புறம் டெத் பெனால்ட்டிலாம் யார் கிடைக்கக்கூடிய குற்றங்கள் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு. இது ஃபர்ஸ்ட் டைமராக நீங்கள் ஒரு குற்றம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ சென்டென்ஸ் தாராங்களோ அதில் 1/3 ஆஃப் த டைம் பீரியடை வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பெயிலுங்கிறது அலவுடு. 1/3 ஆஃப் த அந்த தண்டனை பீரியடை முடிச்சதுக்கு அப்புறம் தான். இது முக்கியமான ஒரு பாயிண்ட், எக்ஸாமில் கேட்கலாம். அதுக்கப்புறமா போலீஸ் கஸ்டடி, இந்த பிஎன்எஸ்எஸ்ங்கிறது உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் அது எல்லாமே வரக்கூடியது. ஸோ இதில் போலீஸ் கஸ்டடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 நாளுக்குள்ள தான் போலீஸ் கஸ்டடி வாங்க முடியாது, அதுக்கப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடிங்கிற மாதிரி. ஆனால் இந்த புது பிஎன்எஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் 40லேருந்து 60 நாளுக்குள்ள நீங்கள் போலீஸ் கஸ்டடிங்கிறத வாங்கிக்கலாம். முதல்ல 15 நாளுக்குள்ள இருந்தது. இதில் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக ஜஸ்டிஃபை பண்ணணும் கிடையாது, ஏன் நான் வந்து இவங்களை கஸ்டடி இருக்கேன் அந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணணுன்றது கிடையாது. அடுத்தது சர்ச்சாக இருக்கட்டும், சீசராக இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், இந்த எல்லா ஸ்டேஜஸ்லையுமே கட்டாயமாக வீடியோகிராஃபிங்கிறத பண்ணணும். இந்த வீடியோகிராஃபியை மேஜிஸ்ட்ரேட்டை வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணாதான் அது வேலிட் ஆகும், அந்த
வீடியோகிராஃபி, அதே நேரத்தில் அந்த சார்ஜ் ஷீட்டுமே வேலிட் ஆகும். ஓகேவா? சார்ஜ் ஷீட் இல்லாமல் ரெக்கார்டிங் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அந்த சார்ஜ் ஷீட் வேலிடாக இருக்காது. இது முக்கியமான ஒன்று. அடுத்தது, ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்க, அந்த குற்றம் வந்து 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை கிடைக்கும். 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை கிடைக்கும்னா அந்த குற்றங்களுக்கு ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் கட்டாயமாக தேவை. ஏன்னா 7 வருஷமோ இல்லை 7 வருஷத்துக்கு அதிகமான குற்றம் பண்ணியிருக்காங்க, அந்த தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றம் பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய குற்றம் பண்ணியிருப்பாங்க. அவங்க தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரியான கேசஸில் கட்டாயமாக ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அடுத்தது, விக்டிம்ஸ்க்கு கட்டாயமாக சார்ஜ் ஷீட்டை ஷேர் பண்ணணும், கேஸோட டாக்குமெண்ட்ஸை ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறமா விட்னஸாக இருப்பாங்க தெரியுமா, விட்னஸ் அந்த விக்டிம்ஸ் எல்லாத்துக்குமே விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீமுங்கிறத கட்டாயமாக கவர்மெண்ட்டுங்கிறத பண்ணணும். அதாவது யார் விட்னஸ்ஸு, அவங்க என்ன இது கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான விட்னஸ், இந்த மாதிரி யாருக்கும் தெரியும், அவங்க ஐடென்டிட்டியை வெளியே ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்புங்கிறது கட்டாயமாக வழங்கணுங்கிறத இந்த இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அண்ட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து உண்டு. அதாவது எல்லா இதுக்குமே அரெஸ்ட் பண்ணணும் கிடையாது, தண்டனை கூட அவங்க தப்பு பண்ணவங்க கூட இருக்கலாம், அவங்க டிக்னிட்டி கௌரவம் அவங்க மரியாதைலாம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஹேண்ட்கஃப் கிடையாதுங்கிற மாதிரியான ஒன்று. ஆனால் இந்த இதில் கட்டாயமாக ஹேண்ட்கஃப்ங்கிறது அரெஸ்ட் பண்ணுறப்போ பெர்மிட் பண்ணுறாங்க. மேண்டேட்டரி பெயிலுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்கோப் இருக்கிறதுனால நிறைய க்ரௌட் ஆகும் ஜெயிலில். இதில் போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால மக்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ப்ளே பார்கெனிங்கிறது மனு கொடுத்து நான் வந்து ஒத்துக்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறப்போ அதற்கான தண்டனை கொடுக்கும். இது எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே கீ இஷ்யூஸு பிஎன்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது, எவிடன்ஸ் ஆக்ட் 1872 ரீப்ளேஸ் பண்ண பாரதிய சக்ஷா அதிநியம் 2023 ஆக்ட். இது வந்து எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 செக்ஷன் இருக்குது. பழைய 24 செக்ஷன்ஸை ஆல்டர் பண்ணியிருப்பாங்க, திருத்திருப்பாங்க, 2 புது செக்ஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க, 6 இதை எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் அந்த பழைய இதில் என்ன இருந்துச்சோ அந்த கோர் இதை தான் வந்து ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. பெரிய சேஞ்சுங்கிறது இருக்காது, டெக்னாலஜிக்கல் வைஸ் இது இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கும். மேஜர் ரிஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் டாக்குமெண்ட்டுக்கு என்ன ஸ்டேட்டஸ் உண்டோ அதே ஸ்டேட்டஸை எலக்ட்ரானிக் ரெக்கார்டுக்குமே இந்த டைம் கொடுக்குறாங்க. இதுதான் பெரிய சேஞ்ச். இமெயிலாக இருக்கட்டும், சிசிடிவியாக இருக்கட்டும், டிஜிட்டல் ஃபைல்ஸாக இருக்கட்டும், இதுக்கு ஒப்புதலுங்கிறது உண்டு, பவருங்கிறது உண்டு. ஓரல் எவிடன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பர்மிட் பண்ணிக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் டேட்டா இருக்குது தெரியுமா, அதை செகண்டரி எவிடன்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இது ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒன்று. பேப்பருக்கு என்ன இது இருக்கோ அது எலக்ட்ரானிக் ரெக்கார்டுக்குமே உண்டு. செகண்டரி எவிடன்ஸாக எலக்ட்ரானிக் டேட்டாவை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போது ஒரு மல்டிபிள் அக்யூஸ்ட் வந்து சேம் கிரைம் பண்ணியிருக்கப்போ அவங்களுக்கு சேர்த்தே வந்து ட்ரையலுங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு அக்யூஸ்ட் வந்து ஆப்சென்ட் ஆயிருந்தாலும் சரி சேம் ட்ரையலை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொசீஜரில் வந்து டிலே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா போலீஸ்கிட்ட நீங்கள் வந்து ஒரு குற்றத்தை ஒத்துக்கிட்டிங்கன்னா அது ஏற்றுக்கிடப்படாது. மஜிஸ்ட்ரேட்டோட முன்னிலையில் குற்றத்தை ஒத்துக்கிட்டிங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ மட்டும்தான் அந்த எவிடன்ஸை வந்து அக்செப்டும் பண்ணுவாங்க. ஓகேவா? புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்து இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக் டேட்டா டெலிட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், மாற்றி வைக்க முடியும். இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். சர்டிஃபிகேஷன் கான்ட்ரடிக்ஷன், அதாவது ஒருத்தர் ஜென்யூன் சொல்கிறப்போ இன்னொருத்தர் ஜென்யூன் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதனால அந்த எவிடன்ஸே வந்து இன்வாலிடாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டோடைய கைடன்ஸு அண்ட் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன், கஸ்டடியல் டார்ச்சர் பண்ணி ஆதாரத்தை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், போலீஸோட அக்கௌண்டபிலிட்டி, ஏன்னா இதெல்லாமே அந்த ஆதாரத்தை திரட்டுறதுங்கிறது இன்வால்வ் ஆகும். ஸோ இதனுடைய கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா இல்லைங்கிறது எல்லாமே இந்த பிஎஸ்சியில் ஒரு மெயின் இஷ்யூவாக வந்து இருக்குது. கிரைம் சீனோட எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து சக்ஷாங்கிற ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. டிஜிட்டல் எவிடன்ஸ் ஹேண்டலிங்காக டெல்லி போலீஸ் பிரமாண்ங்கிற ஆப்பை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறமா ஆன்லைன் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறதுக்காக சிசிடிஎன்எஸ் இந்த போர்ட்டல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிசிடிஎன்எஸ்னா கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். ஓகேவா? டிரான்சிஷனல், அதாவது பழைய கிரிமினல் லாலேருந்து புது கிரிமினல் லாக்கு சேஞ்ச் ஆகிறப்போ என்னெல்லாம் பார்க்குறாங்க. பழைய கரண்ட்டில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐபிசி சிஆர்பிசி அதில் தான் ரன் ஆகும். 1 ஜூலை 2024 அப்புறமா ரிஜிஸ்டர் ஆகக்கூடியதான் புது கிரிமினல் லா கீழே வந்து வரும். ஸ்டேட்ஸ் நினச்சா சில அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வர முடியும் கிரிமினல் லாஸில். 3 வருஷத்துக்கு கம்மியாக தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றங்கள் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அந்த குற்றங்கள் பண்ணவங்களுக்கு சம்மரி ட்ரையலுங்கிறது உண்டு. சம்மரி ட்ரையல்னா ஃபாஸ்டான ட்ரையல், குயிக்காக ஹியரிங் நடக்கும், பேப்பர் ஒர்க் லிமிட்டடாக இருக்கும்,
உடனே அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னு இருப்பாங்க. ஸோ அது சம்மரி ட்ரையல்னு சொல்லுவோம். ஸோ இது மூலமாக 40% கேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து முடியும். ஒருத்தங்க ஆப்சென்ட்டாக இருக்காங்க இல்லை தப்பிச்சு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கான ட்ரையல் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட்டு இந்த புது இதில். இப்போ போக்ஸ் ஆக்ட் வந்து பார்க்கலாம். போக்ஸ் ஆக்ட் வந்து எப்போ வந்துச்சு? ஆக்சுவலாக இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு 1992 இதுக்கு ஒப்புதல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் பேரில் பார்த்தீங்கன்னா இருந்த லால கிளியராக செக்ஷுவல் அஃபென்ஸ் என்ன ஏதுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணல. அது ஜெண்டர் பயாஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக அந்த ப்ரொசீஜருங்கிறது இல்லை. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் போக்சோ ஆக்ட் 2012ங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இது 14 நவம்பர் 2012 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். இதில் ரொம்ப கிளியராக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 18 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுடைய எல்லாத்தையுமே குழந்தைகளாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு நடக்கக்கூடிய செக்ஷுவல் அஃபென்ஸை தான் இதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செக்ஷுவல் அஃபென்ஸ்னால் என்ன? அந்த இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், அது அதுக்கப்புறம் இருக்க போகிற ட்ரையலாக இருக்கட்டும், எல்லாமே அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஃபாஸ்டான ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கணும், அந்த குழந்தைகளுடைய டிக்னிட்டி, ப்ரைவசி, சேஃப்டி இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும். இதெல்லாம் தான் மெயினான மோட்டிவ்ஸு அந்த புது போக்சோ ஆக்ட். இதில் 18 வயசு கீழே உள்ள எல்லாருக்குமே இது அப்ளிகேபிள் ஆகும். ஜெண்டர் பேஸ் பண்ணி கிடையாது, மெயில் ஃபீமேல்னு கிடையாது, எல்லா ஜெண்டருக்கும் இதாகும். இது வந்து ஐபிசி இருந்து அப்படியே தனியாக வந்து, ஏன்னா ஐபிசி மேஜராக பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியது. அதனால இந்த ஆக்ட் 18 வயசு குழந்தைங்க செக்ஷுவல் அசால்ட் ஆகிறாங்க இல்லை அது ரிகார்டிங் இருக்குன்னா அது எல்லாமே போக்சோ கீழே வரும். ஸோ இந்த போக்சோவில் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை வெர்பலா நான் வெர்பல் ஆக்டா, ஸ்டாக்கிங் பண்ணுறது, இது ஸ்டாக்கிங் பண்ணுறதும் இன்க்ளூட் ஆகும், பார்னோகிராஃபி காட்டுறது, செக்ஷுவல் ரிமார்க்ஸ் இது எல்லாமே ஸ்போக்ஸ் ஆக்டிக்கில் தான் வரும். செக்ஷுவல் அசால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கான்டாக்ட் வித் செக்ஷுவல் இன்டென்ட்டோட ஃபிசிக்கல் கான்டாக்ட் பண்ணுறது, வித்தவுட் பெனிட்ரேஷன், அடுத்த பெனிட்ரேஷன் இன்வால்வ் சீரியஸ் அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணுறது, டச்சிங் வித்தவுட் பெனிட்ரேஷன்ஸ் இதெல்லாமே ஜஸ்ட் நோட் பண்ணிக்கவும், அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சைல்டு போர்னோகிராஃபி, குழந்தைகளை பார்னோகிராஃபி கண்டென்ட்டில் காமிக்கிறதாக மீடியா எனி பிளாட்ஃபார்ம் இதுவுமே போக்சோ கீழே தான் வரும். அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ரொம்ப கொடுமையான ஒன்று, நம்பிக்கை தரக்கூடிய போஸ்ட்டு, நம்பிக்கைக்கூடிய இங்கே போனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கலாம், அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்கவங்க பண்ணக்கூடிய செக்ஷுவல் இதுதான் பார்த்தீங்கன்னா அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்னு சொல்லுவோம். போலீஸ் பர்சனல், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது யாரெல்லாம் ட்ரஸ்டபிள் பர்சனாக இருப்பாங்களோ அவங்க பண்ணக்கூடியது அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி, மென்டல் டிசபிலிட்டி உள்ள குழந்தைகள்கிட்ட அத்துமீறது எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த அக்ரிவேட்டட் இதுக்கு பார்த்தீங்கன்னா டெத்தை வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக குறையணுங்கிறதுக்கு அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். குழந்தைகளோட அந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கட்டாயமாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளோட வீடாக இருக்கட்டும், இல்லை அந்த குழந்தைங்க எந்த இடத்துல அவங்க விருப்பப்படுறாங்களோ அந்த இடத்துல இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அவங்களுடைய அந்த மனநிலை பாதிக்கப்படாத அளவுக்கு விமன் போலீஸ் ஆஃபீஸர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு. திரும்ப சேம் கொஸ்டின் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது குழந்தைகள் அந்த திரும்பவும் அது பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக திரும்ப கேட்ட கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அக்யூஸ்ட் முன்னாடி குழந்தைங்க நிப்பாட்ட மாட்டாங்க. தேவைப்பட்டா டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், இல்லை அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தால் கட்டாயமாக கூட வச்சுருப்பாங்க அந்த குழந்தைகள்கிட்ட கேட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்காக. ஸ்பெஷல் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. வித்தின் 1 இயர்க்குள்ளே அந்த கேஸ் எல்லாம் நடத்தி முடிக்கணும். மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங், குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்றது குழந்தைகள் சொன்னால் மட்டும் கிடையாது. டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், பேரண்ட்ஸ், இன்ஸ்டியூஷன் இவங்க எல்லாருக்குமே தெரிய வந்து அவங்க அதை சொல்லாமல் இருந்தாலே அதுவுமே பனிஷபிள் அஃபென்ஸ் தான். ஓகேவா? செக்ஷுவலி ஒரு குழந்தைகள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. டீச்சர்ஸ்க்கு தெரியலாம், டாக்டர்ஸ்ட்டை கூட்டு போகிறப்ப தெரியலாம், பேரண்ட்டுக்கு தெரியலாம். அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு அதை மறைக்கக்கூடாது. அப்படி மறைச்சா அதுவுமே அஃபென்ஸ் தான். அதுக்கப்புறமா குழந்தைகளுடைய ஐடென்டிட்டி, அவங்களுடைய பேர், அவங்களுடைய ஃபேஸ் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது மீடியாவுக்கு. அது வந்து தடை பண்ணியிருக்காங்க. குழந்தைகளுடைய அந்த அவங்க குழந்தைகளோட அந்த மரியாதையாக இருக்கும், டிக்னிட்டி அது பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக திரும்ப ஒரு டைம் அவங்க வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 2019 அந்த அக்ரிவேட்டட் இதுக்கு வந்து டெத் பெனால்ட்டி வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கிரைமை இது பண்ணுறதுக்காக. ஸோ அந்த குழந்தைகளுக்கு என்ன ரைட்லாம் இருக்குது? அவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும், மெடிக்கல் அசிஸ்டன்ஸு, காம்பன்சேஷன்ஸு, ரீஹாபிலிட்டேஷன்ஸு எல்லா ஸ்டேஜ்லேயும் அந்த குழந்தைகளுடைய சேஃப்டியாக இருக்கட்டும், ப்ரைவசியாக இருக்கட்டும் பாதுகாக்கணும். இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய உரிமைகள் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளோடது. ஸோ அந்த அஃபென்ஸ் பண்ணவங்க மட்டும் கிடையாது, அந்த அஃபென்ஸ் பண்ணுறதுக்கு தூண்டில்லாமல் இருப்பான் தெரியுமா, அவனுக்கும் சேம் அஃபென்ஸ் தான், சேம் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணுங்கிறது போக்சோவில் இருக்கக்கூடியது. ஓகேவா?
போக்சோ வந்து மற்ற உள்ள எல்லா லா விட பவர்ஃபுல்லான லா. இந்த குழந்தைகள் செக்ஷுவல் அசால்ட் ஆயிருக்காங்கன்னா போக்சோ தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ போக்சோ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துக்கூடிய லாஸோட எதெல்லாம் ரிலேட் ஆகுதுங்கிற மாதிரி இருக்கும். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்றதே கிடையாது. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம கிரிமினல் லான்னு என்ன பார்த்துக்கணுமோ அதுதான் உங்கள் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இதோட தமிழ் நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. போத் இங்கிலீஷும் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதை ஒரு டைம் ரீட் பண்ணிருங்க. உங்கள் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் சிலபஸ் அண்ட் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோட அவைலபிளாக இருக்கும். சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் மோர் தென் எனஃபாக இருக்கும். இதை ஜாயின் பண்ணி படிச்சுட்டு நிறைய ரிவிஷன், நிறைய ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் உங்களால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கிளாஸஸ்க்கான லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.